ஓகே, இந்த வீடியோல நம்ம நெக்ஸ்ட் மாடியூல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், மெர்ஜ் சார்ட். ஸோ மெர்ஜ் சார்ட்னா அது ஒன் ஆஃப் த ஷார்ட்டிங் அல்காரிதம் தானே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ளே இருக்கும். எஸ், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஷார்ட்டிங் அல்காரிதம். பட் மெர்ஜ் சார்ட்ல பேஸ் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம் சால்விங் இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த பிளேலிஸ்ட்ல பார்க்கலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, மெர்ஜ் டூ ஷார்ட்டட் அரேஸ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதல்ல இங்க கொஸ்டின் ரீட் பண்ணிக்கலாம். given a two shorted integer arrays, என்ன சொல்லிட்டாங்க, நம்ம கிட்ட ரெண்டு shorted arrays இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, அரே நேம் a and b. இந்த அரே ஏவையும் பியையும் நம்ம merge பண்ணி ஒரு சிங்கிள் அரேவா ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, இன்புட்ல 4 7 9ன்னு இருக்கு. இது ஒன் ஆஃப் த அரே ஏ. அரே ஏ ஆல்ரெடி ஷார்ட்டடா தான் இருக்கு. 4 7 9 லீனியர் ஆர்டர்ல ஷார்ட்டடா தான் இருக்கு. அரே டூவும் என்னது, லீனியர் ஆர்டர்ல ஷார்ட்டடா தான் இருக்கு. 2 11 19ன்னு. இப்போ இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணோம்னா நமக்கு புதுசா ஒரு அரே வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் சி, தட் நியூ அரே இஸ் சி. அதுல வேல்யூ எப்படி இருக்கணும், ஓவராலா ரெண்டையும் மெர்ஜ் பண்ணா எப்படி ஷார்ட்டடா இருக்குமோ அந்த ஷார்ட்டட் ஆர்டர் தான் நமக்கு வேணும். கரெக்டா? அப்போ 2, ஓகே, நெக்ஸ்ட் என்னது 4 7 9 11 19 அந்த ஆர்டர்ல இருக்கா? எஸ், அந்த ஆர்டர்ல இருக்கு. இப்போ இதுதான் மெர்ஜ் ஷார்ட்டட் அரேஸ். இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா ஸோ அந்த ப்ராப்ளம் எங்க இருக்கோ அங்க போலாம். ஓகே, மெர்ஜ் டூ ஷார்ட்டட் அரேஸ். ஓகே, ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன இன்புட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்க பாருங்க 1 4 6 8 10, நெக்ஸ்ட் 2 3 5 7 9. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த ரெண்டையும் நான் ஷார்ட் பண்றேன் அப்படின்னா முதல்ல 1 வரும், அடுத்தது 2, அடுத்தது 3, அடுத்தது 4, அடுத்தது 5, அடுத்தது 6, அடுத்தது 7 8 9 10 இந்த ஆர்டர்ல இருக்குமா? ஸோ அப்போ ஷார்ட் பண்ணா நமக்கு இந்த ஆர்டர்ல வேணுமா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து, இப்போ மெர்ஜ் டூ ஷார்ட்டட் அரேஸ். ஏன் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து இங்க கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n பிளஸ் m அப்படின்னு இருக்கும். கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னாலே ஆர்டர் ஆஃப் n பிளஸ் m அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்னன்னா, இந்த ரெண்டு அரேவையும் நம்ம புதுசா ஒரு அரேல ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்றோம். ஓகேங்களா? இப்போ அரே சைஸ் ஏவோட சைஸ் n இருக்கலாம், பியோட சைஸ் m இருக்கலாம். அப்ப என்னது, n பிளஸ் எம்முக்கு ஒரு புதுசா ஒரு அரேல நம்ம அந்த ரெண்டு இதையும் மெர்ஜ் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை ஸ்டோர் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்றதுனால டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஆர்டர் ஆஃப் n பிளஸ் m. சரி, ஓகே. இப்போ டைரக்டா இப்போ எங்கிட்ட ஏ அரே இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஏ அரேல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, 1 3 5 7 9 அப்படின்னு ஏ அரேல இருக்குது வேல்யூ. நெக்ஸ்ட் பி அரேல என்ன இருக்கு அப்படின்னா 2 4 6 8 and 10 இப்படி இருக்கிற வேல்யூ வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா சில டூப்ளிகேஷன் வச்சுக்கலாம். நம்ம இங்க 5க்கு பதிலா 1 more 3க்கு அப்புறம் என்ன வரும், இன்னொரு 3 வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப நமக்கு ஃபைனலா ஆன்சர் என்ன வரும், 1 2 3 3 4, இன்னொரு 4 கூட வச்சுக்கலாம் நம்ம இங்க. இல்ல, இதுவே ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். 1 2 3 5 இங்க 6. சரி, ஓகே. இப்போ இதுதான் கிவன் அரே அப்படின்னா இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? இப்போ என்கிட்ட இது அரே ஏ, கரெக்டா? திஸ் இஸ் மை அரே ஏ. அரே ஏவை ஒரு பக்கம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஏங்கிற அரே அவங்க யூசர் வந்து நம்ம கிட்ட கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏ அரே நம்ம கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் என்னது, பி அரே எடுத்துக்கிறோம். ஓகே, இது என்னுடைய என்ன அரே, அரே பி. ஓகே, இப்போ இங்க இருந்து நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா முதல்ல இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஷார்ட் பண்ணி ரெண்டையும் இன்க்ளூட் பண்ணோம்னா எனக்கு புதுசா கிரியேட் பண்ற சி அரேயோட சைஸ் என்னவா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னோட சைஸ் 5 இருக்கு, இது எம்மோட சைஸும் 5 இருக்கு. அப்ப நான் புதுசா கிரியேட் பண்ற அந்த அரேயோட சைஸ் என்னவா இருக்கும், n பிளஸ் m 10 சைஸ்க்கு நான் கிரியேட் பண்ணணும். கரெக்டா? அப்ப நான் 10 சைஸ்க்கு கிரியேட் பண்றேன். 10 சைஸ்க்கு கிரியேட் பண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 and 10. ஓகேங்களா? இண்டெக்ஸ்னு பார்த்தோம்னா இங்க என்னவா இருக்கும், 0 1 2
3 4. இங்க என்னவா இருக்கும் 0 1 2 3 4. இங்க என்னவா இருக்கும் 0 1 2 3 4 5 6 7 8 9. கரெக்டா? இப்படிதான் நம்ம கிட்ட வேல்யூஸ் இருக்கும். இப்போ நான் இதை எப்படி இந்த ப்ராப்ளம் ரொம்பவே ஈஸிங்க. மெர்ஜ் டூ ஷார்ட்டட் அரேஸ் ரொம்பவே ஈஸி. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இங்க பாருங்க, வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஏ அரே இருக்கு, பி அரே இருக்கு. ஓகேங்களா? ஏ அரே இருக்கு, பி அரே இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், 3 பாயிண்டர்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்க போறேன். இனிஷியலா என்ன பாயிண்டர்ஸ் எடுத்துக்க போறேன், 3 பாயிண்டர்ஸ். முதல்ல ஐ பாயிண்டரை ஏவோட ஸ்டார்டிங்ல வச்சுக்கிறேன், பி பாயிண்டரை ஜே பாயிண்டரை பியோட ஸ்டார்டிங்ல வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஐ, தென் இது என்னது ஜே, இது என்னது அப்படின்னா கே. மூணையும் நம்ம மூணோட ஸ்டார்டிங் பொசிஷன்ல வச்சிருக்கோமா. இந்த ஐ வந்து எது வரைக்கும் போகும், டில் என்னோட லெஸ் தென் என் சைஸ் வரைக்கும் போகுமா. ஜே எது வரைக்கும் போகும், லெஸ் தென் எம்மோட சைஸ் வரைக்கும் போகுமா. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா முதல்ல இந்த ரெண்டு அரேவையும் செக் பண்றேன். இதுல ரெண்டு எது கம்மியான வேல்யூவோ அதுதான் இங்க வரணும். கரெக்டா? அப்போ அரே ஆஃப் ஐ லெஸ் தென் பி ஆஃப் ஜேவா இருக்கா அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இங்க என்னது, அரே ஆஃப் ஐ லெஸ் தென் பி ஆஃப் ஜேவா இருக்கா. ஆமா இருக்கு. அப்ப இருக்குன்னா என்ன பண்றோம், அப்ப இருக்குன்னா அந்த வேல்யூ நம்ம இங்க போட்டுறோம். இப்ப இங்க எது, இஃப் அரே ஆஃப் ஐ லெஸ் தென் பி ஆஃப் ஜேவான்னு பாக்குறோம். கரெக்டா? எஸ். அப்படி இருக்கு அப்படின்னா இந்த இண்டெக்ஸ்ல என்ன வந்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்களுடைய சி அப்படிங்கிற அரே அப்படின்னா உங்களுடைய சி ஆஃப் கேல என்ன வந்துடணும், சி ஆஃப் கேல ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ வந்துடணும். ஏன்னா அரே ஆஃப் ஐ தானே கம்மி. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடணும், இப்ப அரே ஆஃப் ஐல 1ங்கிற வேல்யூ இங்க போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றது, கேவையும் நான் நெக்ஸ்ட் மூவ் பண்ணிக்கிறேன், ஐயையும் அடுத்து நான் நெக்ஸ்ட் மூவ் பண்ணிக்கிறேன். கரெக்டா? பண்ணிக்கலாம். இப்ப இது பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றது, கேவையும் நான் மூவ் பண்ணிக்கிறேன், கே பிளஸ் பிளஸ், ஐயையும் நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் இப்ப திரும்ப அதே மாதிரி செக் பண்றேன், அரே ஆஃப் ஐ லெஸ் தென் பி ஆஃப் ஜேவா அப்படின்னு. இல்ல, இந்த இடத்துல என்னது 3 லெஸ் தென் 2வா, நோ. அப்போ எல்ஸ்ல என்ன நான் பண்ணுவேன் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல என்ன வரணும், பி ஆஃப் ஜே வரணும். அப்ப பி ஆஃப் ஜேவை போட்டுருவேன், சி ஆஃப் கே, கே இண்டெக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஜே. அப்ப பி ஆஃப் ஜேனா என்னது, ஜேல இருக்கிறது 2. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், கேவையும் நான் கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிடுவேன், ஜேவையும் அடுத்த ஸ்டெப் பண்ணிடுவேன். இப்ப இங்க ஜே என்னது, ஜேவும் அடுத்த ஸ்டெப் போயிடும், கேவும் அடுத்த ஸ்டெப் போயிடும். திரும்ப அதே மாதிரி அரே ஆஃப் ஐ லெஸ் தென் பி ஆஃப் ஜேவானா ஆமா. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும், 3 வரணும். அப்ப 3 வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் என்னது, ஐயையும் நான் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுவேன், கேவையும் நான் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுவேன். திரும்ப அரே ஆஃப் ஐ லெஸ் தென் பி ஆஃப் ஜேவான்னு கேட்டா நோ, கிடையாது. அப்ப என்னது, இந்த இடத்துல பி ஆஃப் ஜே தான் வந்து லெஸ் தென். அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், 4 அப்படிங்கறத ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கேவை ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுவேன், ஐ மூவ் கே 1 ஸ்டெப், ஜே 1 ஸ்டெப் நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு. சரி, ஓகே. இப்படி நான் மூவ் பண்ணிட்டு வரேன். அடுத்தது என்னது, இப்ப இங்க வந்து இப்ப திரும்ப இதே மாதிரி செக் பண்ண, அரே ஆஃப் ஐ லெஸ் தென் பி ஆஃப் ஜேவா, எஸ். அப்படின்னா என்னது, இந்த இடத்துல நம்ம என்ன போடுவோம், இங்க அரே ஆஃப் ஐயோட வேல்யூ போடுவோம். அதுக்கப்புறம் என்னது, கேவையும் நம்ம ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுவோம், ஐயையும் நம்ம ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுவோம். அடுத்தது அரே ஆஃப் ஐ லெஸ் தென் பி ஆஃப் ஜேவா, நோ. அப்ப பி ஆஃப் ஜே தான் லெஸ் தென் அப்படின்னா இங்க என்னது 6 போடுவோம். நம்ம ஜேவையும் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுவோம், கேவையும் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுவோம். அடுத்தது அரே ஆஃப் ஐ லெஸ் தென் பி ஆஃப் ஜேவா அப்படின்னா ஆமா 7 லெஸ் தென் 8 தான். அப்ப இங்க நம்ம என்ன போடுவோம், அரே ஆஃப் ஐயோட வேல்யூ போடுவோம், ஏ ஆஃப் ஐ. ஓகேவா? அரே ஆஃப் ஐ, அரே ஆஃப் ஜே. ஓகே, ஏ ஆஃப் ஐ பி ஆஃப் ஜே அப்படின்னு போடுவோமா. இப்ப என்ன பண்ணுவோம், ஐயையும் நம்ம ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுவோம், கேவையும் நம்ம ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுவோம். இப்ப திரும்ப ஏ ஆஃப் ஐ லெஸ் தென் பி ஆஃப் ஜேவா நோ. அப்ப இந்த இடத்துல என்ன போடுவோம், பி ஆஃப் ஜேவோட வேல்யூ போடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஜேவையும் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுவோம், கேவையும் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுவோம். சரி, இந்த இடத்துல என்னது, ஏ ஆஃப் ஐ லெஸ் தென் பி ஆஃப் ஜேனா ஆமா, ஏ ஆஃப் ஐ லெஸ் தென் பி ஆஃப் ஜேவா அப்படின்னு கேட்டா எஸ். அப்ப நான் இங்க என்ன போடுவேன், 9 போடுவேன். ஆனா நான் ஐயை மூவ் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா as soon as முடிஞ்சு போயிடுச்சு, ஒரு அரே முடிஞ்சிருச்சு. கரெக்டா? ஒரு அரே முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ ஒரு அரே முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அதாவது ஐயை நான் மூவ் பண்றேன், ஒரு அரே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீங்க கம்பேர் பண்றதுக்கு அரே இல்ல, உங்ககிட்ட பேலன்ஸ் ஒரே ஒரு அரே தான் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம், எப்ப ஐ லெஸ் தென் என் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ, இல்ல ஜே லெஸ் தென் எம் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ, நம்ம கம்ப்ளீட்டா ஒரு அரேவை டிராவல்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அப்போ எந்த அரே முடிஞ்சு போச்சு, ஐ முடிஞ்சு போச்சா ஜே முடிஞ்சு போச்சான்னு நமக்கு தெரியாது. அப்போ ஐ லெஸ் தென் என்னன்னு பாக்குறேன், கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல ஐ வந்து எத்தனாவது இண்டெக்ஸ்க்கு வந்துச்சு, 5th இண்டெக்ஸ்க்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. 4க்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து 5க்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. பட் ஜே லெஸ் தென் எம்மான்னு பாக்குறேன், ஆமா.
அப்ப என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டா இந்த ஜேல இருக்கிற அரேவை மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்ப என்னது, இங்க கேவையும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ஐயை மூவ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கேவை நம்ம மூவ் பண்ணிருப்போம். கரெக்டா, இதுக்கு முன்னாடி அரே ஆஃப் ஐ லெஸ் தன் போது ஐயையும் நம்ம ஆட் பண்ணிருப்போம், கேவையும் மூவ் பண்ணிருப்போம். இப்ப என்ன பண்ணுவோம், டைரக்டா ஜேக்கு ஆன வேல்யூவை போடுவோம் 10. இதுக்கப்புறம் என்னது, ஜே ஃபர்தரா மூவ் ஆச்சுன்னா ஜேவும் மூவ் ஆச்சுனாலும் ஃபால்ஸ் ஆயிரும், கேவும் மூவ் ஆச்சுனாலும் ஃபால்ஸ் ஆயிரும். அப்ப ஃபைனலா நமக்கு ஓவராலா அரேல மெர்ஜ் பண்ணியாச்சு. இது ஈக்குவலா இருக்கிறதுனால ஒரு செட் ஆஃப் கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரலாம். ஸோ இப்போ என்னன்னா, இதுவே நெக்ஸ்ட் அரே இப்படி ஒரு அரே இருக்கு அப்படின்னு வைங்களேன். 1 3 5 7 9 11 இப்படி ஒரு அரே இருக்கு. இங்க என்ன இருக்கு அப்படின்னா 2 4 2 4 நெக்ஸ்ட் என்னது 6 இவ்வளவுதான். இது அரே ஏ, இது அரே பி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு இண்டெக்ஸா வச்சிருப்போம். 0 1 2 3 4 5. இங்க என்ன பண்ணுவோம், 0 1 2. இப்போ நான் என்ன பண்ணுவேன், சி அரே கிரியேட் பண்ணுவேன். கரெக்டா, சி அரேல என்னென்ன இண்டெக்ஸ் இருக்கும், ஆல்ரெடி என்னோட சைஸ்னு பாத்தீங்கன்னா என் சைஸ் வந்து 6, எம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3. அப்ப 6 + 3 என்னது 9 சைஸுக்கு நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். கரெக்டா, 0 1 2 3 4 5 6 7 8. கரெக்டா, 9 எலிமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு நான் ஒரு அரே வச்சிருப்பேன். இப்போ என்னென்ன 3 பாயிண்டர் வைப்போமா, இனிஷியலா ஐ, இந்த கலர் வேணா, ஐ ஜே கே, ஐ ஜே கே. முதல்ல என்ன பண்ணுவேன், ஏ ஆஃப் ஐ லெஸ் தென் பி ஆஃப் ஜேவான்னு பார்ப்பேன். ஆமா, 1 லெஸ் தென் 2 தான். அப்ப இங்க என்ன போடுவேன், ஐயோட வேல்யூவை அப்படியே இங்க போட்டுருவேன் 1. அதுக்கப்புறம் என்ன மூவ் பண்ணுவேன், கேவை மூவ் பண்ணுவேன், ஆல்சோ நான் எதை மூவ் பண்ணுவேன், ஐயையும் மூவ் பண்ணிடுவேன். இப்ப திரும்ப அரே ஆஃப் ஐ லெஸ் தென் பி ஆஃப் ஜேவா, ஏ ஆஃப் ஐ லெஸ் தென் பி ஆஃப் ஜேவான்னு பார்த்தா நோ, கிடையாது. அப்ப பி ஆஃப் ஜே தான் கம்மியானது. அப்ப இங்க என்ன பண்ணுவேன், ஜேவோட வேல்யூ என்னவோ அதை போடுவேன், கேவையும் மூவ் பண்ணுவேன், ஜேவையும் மூவ் பண்ணுவேன். ஓகே, இந்த இடத்துல என்னது, ஏ ஆஃப் ஐ, திரும்ப ஏ ஆஃப் ஐ லெஸ் தென் பி ஆஃப் ஜேவானா ஆமா, அப்ப ஏ ஆஃப் ஐயோட வேல்யூ என்னது 3. அப்ப இந்த 3யையும் நான் இங்க போட்டுக்குவேன், போட்டுட்டு ஐயையும் மூவ் பண்ணுவேன், கேவையும் மூவ் பண்ணுவேன். திரும்ப ஏ ஆஃப் ஐ லெஸ் தென் பி ஆஃப் ஜேவான்னு கேட்டா கிடையாது. அப்ப ஜேவோட வேல்யூ 4ஐயும் நான் யூஸ் பண்ணிக்குவேன், 4ங்கிறத இங்க போட்டுருவேன், ஜேவையும் மூவ் பண்ணுவேன், கேவையும் மூவ் பண்ணுவேன். கரெக்டா, அடுத்தது என்னது, ஏ ஆஃப் ஐ லெஸ் தென் பி ஆஃப் ஜேவான்னு பார்ப்போம். கரெக்டா, ஏ ஆஃப் ஐ லெஸ் தென் பி ஆஃப் ஜேவா, எஸ். அப்படின்னா என்னது, ஐயோட வேல்யூ என்னது, ஏ ஆஃப் ஐயோட வேல்யூ 5. அந்த 5ஐயும் நான் இந்த அறையில போட்டுருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ஐயையும் நான் மூவ் பண்ணுவேன், கேவையும் நான் மூவ் பண்ணுவேன். சரி, ஓகே. திரும்ப ஏ ஆஃப் ஐ லெஸ் தென் பி ஆஃப் ஜேவான்னு பார்த்தா கிடையாது. அப்ப என்னது, ஜேவோட வேல்யூவை நான் போட்டுருவேன். ஜேவோட வேல்யூ என்னது 6, 6ங்கிறத நான் இங்க போட்டுருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கேவையும் நம்ம மூவ் பண்ணுவோம், ஜேவையும் மூவ் பண்ணுவோம். அப்ப ஜே இப்ப கடைசியா இருக்கிற பொசிஷன் என்னன்னு பாருங்களேன், ஜே எந்த பொசிஷன்ல இருக்கு, இப்படி ஒரு இண்டெக்ஸே கிடையாது. அப்படின்னா என்னது, பி அரே முடிஞ்சு போயிடுச்சு. அப்ப எய்தர் நம்ம ஒரு அரேவை கம்ப்ளீட்டா கம்பேர் பண்ணாலே போதுமானது. ஏன்னா 2 அரேமே ஷார்ட்டடு, அதுல இந்த பொசிஷனை எங்க இன்சர்ட் பண்ணணுமோ அங்க நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்ப நான் உடனே இதை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா, அடுத்தது எய்தர் எனக்கு எது லெஸ் தென் எம்மா இருக்குன்னு எனக்கு தெரியாது, மேபி ஐ லெஸ் தென் என்னா இருக்கலாம், ஆர் ஜே லெஸ் தென் எம்மா இருக்கலாம். இங்க பாருங்க, ஜே லெஸ் தென் எம்மா, இப்ப ஜேவோட சைஸ் என்ன 3 லெஸ் தென் 3 கிடையாது. அப்படின்னா ஜே அரே தான் கம்ப்ளீட்டா ஐட்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்ப ஸ்டில் ஐ லெஸ் தென் என்னன்னா ஆமா, அப்படின்னா இந்த அறையில இருக்கிற எலிமெண்ட்ஸை நான் இன்னும் இன்சர்ட் பண்ணல. அப்ப இன்சர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவேன், டைரக்டா ஐல இருக்கிற வேல்யூஸ் கொண்டு வந்து நான் இங்க ஆக்சஸ் பண்ணிட்டே இருப்பேன். எத்தனாவது வேல்யூ இது, இந்த ஏ ஆஃப் ஐல இருக்கிற வேல்யூ ஏ ஆஃப் கே, சி ஆஃப் கேல போட்டுக்கலாம். இங்க என்ன வரும் 7. அதுக்கப்புறம் ஐய ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுங்க, கேவை ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுங்க. அடுத்தது என்ன 9. அதுக்கப்புறம் ஐய ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுங்க, கேவை ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுங்க. அடுத்தது என்ன 11 தூக்கி இங்க போடுவோமா. அடுத்தது 11, ஐய ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுங்க, கேவை ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஐங்கிறது இப்ப லெஸ் தென் n கிடையாது, ஐ வந்து ஈக்குவல் டு n. இந்த இடத்துல ஐ லெஸ் தென் nங்கிற கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ ஓவராலா நான் இன்சர்ட் பண்ணிட்டேன்னா 1 2 3 4 5 6 7 9 11 அப்படிங்கறத இன்சர்ட் பண்ணியாச்சா, பண்ணியாச்சு. இது மேபி எந்த இடத்துல வேணாலும் உங்களுக்கு முடியும், மேலதான் முடியணும்னு இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கூட, இங்க உங்களுக்கு வந்து 1 3 அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்கலாம், இங்க 2 4 5 6 7 அப்படின்னு இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், ஐ இங்க வச்சிருப்போம், ஜே இங்க வச்சிருப்போம், ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். கே வந்து இனிஷியலா இங்க இருக்கும் அப்படின்னா ஏ ஆஃப் ஐ லெஸ் தென் ஏ ஆஃப் ஜேவா ஆமா, அப்படின்னா இங்க 1ன்னு போட்டுட்டு என்ன பண்ணுவோம், கேவா அடுத்த இண்டெக்ஸ்லயும் ஐயா அடுத்த இண்டெக்ஸ்லயும் கொண்டு வருவோம். அடுத்தது என்னது, ஏ ஆஃப் ஐ லெஸ் தென் பி ஆஃப் ஜேவனா கிடையாது. அப்ப என்ன பண்ணுவோம், இங்க 2 போட்டுட்டு ஜேவை இங்க மூவ் பண்ணுவோம்,
கேவை அடுத்த இண்டெக்ஸ்க்கு மூவ் பண்ணுவோம். திரும்ப ஏ ஆஃப் ஐ லெஸ் தென் பி ஆஃப் ஜே வேணா, ஆமா. அப்ப இங்க 3 போட்டுட்டு கேவை அடுத்த இண்டெக்ஸ்க்கு மூவ் பண்ணுவோம், ஐ அடுத்த இண்டெக்ஸ்க்கு மூவ் பண்ணிடுவோம். பட் இந்த இடத்துல ஐங்கிறது என்னது, அதோட சைஸ் முடிஞ்சு போயிடுச்சு. அப்ப நான் என்னது செக் பண்ணுவேன், ஐ லெஸ் தென் என்னா, என்னோட சைஸ் 2, ஜேவோட எம்மோட சைஸ் 5. பட் ஐ லெஸ் தென் என்னன்னு பார்த்தா கிடையாது. பட் ஸ்டில் என்னது, ஜே லெஸ் தென் எம்மா தான் இருக்கு. ஏன்னா ஜே வந்து எங்க தான் இருக்கு, இங்க தான் இருக்கு. கரெக்டா? அப்ப நான் திரும்ப இங்க இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ணுவேன், 4 5 6 7 அப்படியே போட்டுருவேன். 4 5 6 7 அவ்வளவுதான், மெர்ஜ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அப்ரோச் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், டைரக்டா ப்ராப்ளம் போய் சால்வ் பண்றோம். ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் வேணும், என் எம் இதெல்லாம் நமக்கு தேவைப்படுமா? ஏவோட சைஸ் என்ன, ஏ அரே இருக்கு, பி அரே இருக்கு. இன்ட் n ஈக்குவல் டு ஏ டாட் லென்த், இன்ட் எம் ஈக்குவல் டு பி டாட் லென்த். இப்போ நான் வந்து என்னது, ஐ வேணும். இன்ட் ஐ எங்க நம்ம பிளேஸ் பண்ணணும், 0ல பிளேஸ் பண்ணிடணும். இன்ட் ஜே எங்க பண்ணணும், அதையும் 0ல பிளேஸ் பண்ணிடணும். இன்ட் கே பண்றதுக்கு முன்னாடி ஒரு புதுசா ஒரு அரே கிரியேட் பண்ணணுமா, சி அரேன்னு. இன்ட் சி ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் சைஸ் என்னவா இருக்கும், என் பிளஸ் எம்மா இருக்கும். இப்போ இன்ட் கே ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எய்தர் வைல் ஐ லெஸ் தென் என் வரைக்கும் நம்ம பண்ணலாம், அண்ட் இல்லைன்னா ஜே லெஸ் தென் எம் வரைக்கும் பண்ணலாம். எய்தர் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று ட்ரூ ஆகுற வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸை ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்கணும். என்ன ப்ராசஸ், இஃப் ஏ ஆஃப் ஐ இஸ் லெஸ் தென் பி ஆஃப் ஜேவா இருந்தா என்ன பண்ணணும், அப்படி இருந்ததுன்னா சி ஆஃப் கே ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐ. ஏன்னா ஏ ஆஃப் ஐ தான் கம்மியான வேல்யூ. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கேவையும் மூவ் பண்ணணும், ஐயையும் மூவ் பண்ணணும். ஒருவேளை இல்ல பி ஆஃப் ஜே தான் சின்ன வேல்யூ அப்படின்னா என்னது, சி ஆஃப் கே ஈக்குவல் டு பி ஆஃப் ஜே. அடுத்தது என்ன பண்ணணும், கேவையும் மூவ் பண்ணணும், ஜேவையும் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சர்டைன் பாயிண்ட்ல இந்த ரெண்டுல ஏதோ ஒன்னு ஸ்டாப் ஆகலாம். கரெக்டா? ஐ லெஸ் தென் என் இல்லாமையோ இல்ல பி லெஸ் தென் ஜே இல்லாமையோ. இங்க எல்லாம் பாருங்க, இந்த கேஸ்ல ஐ லெஸ் தென் என் இல்ல, ஐ ஈக்குவல் டு என் வந்துருச்சு. பட் ஸ்டில் நான் செகண்ட் அரேவை டிராவல்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப இது முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் என்ன செக் பண்ணணும்னா, ரெண்டுல எதுனால பால்ஸ் ஆச்சுங்கிறது எனக்கு தெரியாது. அப்ப நான் என்ன செக் பண்றேன், ஒய் ஸ்டில் ஒருவேளை ஐ லெஸ் தென் என்ன இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவேன். ஆமாப்பா ஐ லெஸ் தென் என்ன தான் இருக்குன்னா என்ன அர்த்தம், ஜே அரே முடிஞ்சு போச்சு. ஜே அரேவை கம்ப்ளீட்டா நம்ம வந்து என்னது, அந்த ஜே இண்டெக்ஸ் பி அரேவை வந்து நம்ம கம்ப்ளீட்டா டிராவல்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், சி ஆஃப் கே ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐ. ஐ கேவையும் மூவ் பண்ணிக்கிறோம், ஐயையும் மூவ் பண்ணிக்கிறோம். சிம்பிள். ஒருவேளை அகைன் வைல் ஜே லெஸ் தென் எம்மா, ஐ லெஸ் தென் என்னங்கிறது ஃபால்ஸ் ஆகி ஜே லெஸ் தென் எம்மா இன்னும் வந்து ஏ அரே முடிஞ்சு போய் பி அரே முடியாம இருக்கா அப்படின்னா என்ன பண்ணுவோம், சி ஆஃப் கே ஈக்குவல் டு பி ஆஃப் ஜே. அடுத்தது என்ன பண்ணுவோம், கேவையும் மூவ் பண்ணுவோம், ஜேவையும் மூவ் பண்ணுவோம், ரெண்டு இண்டெக்ஸையும். ஃபைனலா வி ஹாவ் டு ரிட்டர்ன் சி அரே. அவ்வளவுதான், ரெண்டு அரேவை ஷார்ட் பண்ணியாச்சு, மெர்ஜ் பண்ணியாச்சு. மெர்ஜ் பண்ணி ஒரு நியூ அரேல ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ ரிட்டர்ன் பண்றோம். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சப்மிட். லேட்டஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதா, எஸ் இட்ஸ் பாஸ்ட். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பின் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல சந்திக்கிறேன். until then bye bye, take care.